இந்த மாதிரி உலகத்தில் இருக்கவங்க 99% வந்து கண்ணாடி ஸ்பெக்ஸ் போடவே மாட்டாங்க. நீ நல்லா பாருங்கள். ஸோ எல்லாம் இத்தனை கார்டு இருக்குது, எல்லா ஸ்டேட்லையும் ஒவ்வொரு கார்டு கம்பல்சரி இருக்குது. ஆனால் அது ஏன் இருக்குது, அது எதனால் அந்த என்னன்னா, நான் ஒரு பஸ்ஸில் போனேன், அந்த டிரைவர் வந்து செம்மையாக இருந்தார், அவர் ஓட்டுற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதில் வந்து நச்சை மரம்ல. ஸோ அதனால் ரொம்ப ஒரு இதாகி போச்சு. இப்போ நாங்கள் சிலிக்குப்பூர் கார் ஏறிட்டு இருக்கோம். 1:15 ஏன்டா எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். ஸோ நைட்டு 5 மணிக்கு, விடிய காலத்தில் 5 மணிக்கு மாற்றி விட்டு படுத்தேன். 10 மணிக்கு எழுந்திரிச்சேன், படிச்சு சாப்பிட்டு மழை படுத்துட்டேன். தூக்கமே வர மாட்டேங்குது, போவார் அப்புறம் ஒரு தூக்கம் வந்து எழுந்திரிச்சேன். என்னதான் மைக் போட்டாலும் லாரி இன்ஜின் நாய்ஸ் கண்டிப்பாக வந்தே ஆகுதுங்க. நானும் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், மைக் அங்கே சொல்லுவேன் இங்கே சொல்லுவேன், எப்படி பண்ணாலும் நாய்ஸ் கண்டிப்பாக வந்துடுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜெய்ப்பூருக்கு வந்தாச்சு. இன்னொரு 40 கிலோமீட்டருக்கு ஜெய்ப்பூருக்கு. மணி என்ன ஆகுதுன்னா கரெக்டாக 2 மணி ஆகுது. இந்த ரோடு கைஸ். ஸோ இந்த ரோட்டில் நிறைய வாட்டி நம்ம காட்டியிருக்கேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் நான் கிளினராக இருக்கும் போது நாங்கள் ரெகுலராக வந்து கட்டாக்கு தான் ஓட்டுவோம். பெங்களூர் டு கட்டாக் ஓட்டுவோம், இல்லை கேரளா டு கட்டாக் இப்படி தான் ஓட்டிகிட்ருப்போம். வெங்காய லோடு இந்த மாதிரி இதெல்லாம் ஓட்டிகிட்ருக்கோம். அப்போது ஃபுல்லாக பைபாஸாக சிங்கிள் ரோடு. எனக்கு தெரிஞ்சு 3 சிங்கிள் ரோடு தான் வரும். ஒன்று இங்கேருந்து எடுத்துக்கிட்டால் திருப்பதி, அந்த நம்ம சித்தூர் வந்து வரும் பார்த்தீங்களா, திருப்பதி அது ஒன்று, அந்த சித்தூர் இது ஒன்று குடியாத்தம். 2வது செந்துருத்தி, அதை விட்டால் ராஜமந்திரி. இங்கே 3 சிங்கிள் ரோடு தான் இருக்கும். அதாவது ஹைவேவே இருக்கும், ஆனால் சிங்கிள் ரோட்டில் போனால் கிலோமீட்டர் கம்மி. ஸோ கொஞ்சம் டோல் இது பண்ணி போகலாம் அப்படின்றதுக்காக அதில் போவோம். அதை விட்டால் ஃபுல்லாக பைபாஸாக ஜம்முன்னு போயிட்டு, அதான் ராஜ வாழ்க்கை கண்ணு கூட்டின்னு வாங்களே அந்த மாதிரி இருக்கும். ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஓனர் முதல் ஜார்ஜி கூட ஏற்றுங்க, சாரி பாலங்கீருன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பாலங்கீருக்கு ஆயில் லோட் ஆச்சு. நெல்லூர்லேருந்து பாலங்கீருக்கு ஆயில் லோட் ஆச்சு. அதுவும் நாங்கள் ஓட்டுவோம். ஸோ ஏற்றிட்டு சரி ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டுனது நம்ம கோபுரா எதுக்கு வாங்குகிறோம், மொபைலோட கன்வீனிட்டி நல்லா இருக்கும், ஸோ அதோட இது பெட்டராக வீடியோ நல்லா இருக்கும், எடுக்கிற ஷூட் பண்ணுறது நல்லா இருக்குன்றதுக்காக தான் கோபுரா வாங்குகிறோம். ஆனால் கோபுரோட இப்போ ஃபோனு தாங்க நல்லா இருக்குது. ஏன்னா கோபுரா இவ்வளோ நேரம் எடுத்துருந்தேன்னா 1 நிமிஷம் 1.5 நிமிஷமே தான் எடுத்தேன். அதுவே ஃபோன் சூடாகி ரிப்பேர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர் ஆகிட்டு அதுவே கட் ஆகிடுது. சரி நானும் 2-3 தடவை ட்ரை பண்ணேன், வேணாம் அப்படின்ட்டு ஃபோனுக்கே வந்துட்டேன். ஸோ கம் டு த பாயிண்ட். எதில் விட்டேன், நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஏற்றிட்டு வந்தபோது நார்த்தில் சவுத்தில் நாங்கள் போயிட்டுருப்போம். இப்போ நார்த்துக்கு போகலாமே அப்படின்றனால ஏற்றிட்டு வந்தோம். ஃபஸ்ட் டைம் போகிறோம், அந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பக்கத்தில் ஃபுல்லாக காடாக இருக்கும், போனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னாங்க. நாங்களும் சரி போய் பார்ப்போம் இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட நாங்கள், அதாவது இப்போ வந்து விஜயவாடா வந்து வரோம்ல, இப்போ தெரியும் ரூட்டு தெரியாதனால விஜயவாடா வந்து வரோம். ரூட்டு தெரியாதப்போ என்ன பண்ணுவோம், விஜயநகரம் வந்து விஜயநகரத்தில் லெஃப்ட் திரும்பி ராயக்கடா வந்து தான் வருவோம். பவானிப்பட்டினம் வந்து அப்படி வருவோம். ஃபஸ்ட்டு விஜயநகரத்தில் லெஃப்ட் திரும்புகிறோம். அந்த பக்கம் ரோடு நல்லா இருந்துச்சு. போக சிங்கிள் ரோடு ஆரம்பிச்சது, ஃபுல்லாக சிங்கிள் ரோடாக இருந்துச்சு. அது பெருசாக தெரியல எங்களுக்கு ஆரம்பத்தில். சரி நல்லா இருக்கே ஜம்முன்னு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். ஆனால் ராயக்கடை தாண்டின உடனே அந்த பிரிட்ஜு ஒன்று, ரயில்வே பிரிட்ஜு ஒன்று வருதுங்க. அந்த பிரிட்ஜு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப ஒரு பயங்கரமாக ஒரு ஆபத்தான ஒரு பிரிட்ஜுன்னு சொல்லலாம். எப்படின்னா, நான் அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்ப, செக் பண்ணி பாருங்கள். 2 பக்கமும் பள்ளம், இந்த பக்கமும் ஒரு பெரிய பள்ளம், அந்த பக்கம் பள்ளம், நடுவில் ரோடு. அந்த ரோடு மேலே ரயில்வே பிரிட்ஜு, கீழே வந்து அந்த மாதிரி போகலாம். இன்னொன்று என்னன்னா, ஒரே மெயின் ரோடு அதான். அதில் தான் ரோட்டில் ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா தெரியவே தெரியாது. நம்ம முன்னாலேயே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகணும். இன்கேஸ் ஆப்போசிட்டில் வண்டி வந்து அவனும் திமுறா முன்னால் வந்துட்டு நம்மளும் போய் நின்றுட்டோம்னா பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிடும். நான் வடிவேலன் ஒரு படத்தில் சொல்லுவார், போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே, அதை விட ஏடா இது இந்த மாதிரி இருக்கும் மைண்ட் செட்டு. ஸோ நான் அந்த மாதிரி ஃபஸ்ட் நான் போகும்போதுல ரொம்ப ஒரு தெரியாதமாக போய் கொஞ்சம் டிராஃபிக் ஆகி அதுக்கப்புறம் வெளியில் வந்து அதுக்கப்புறமா போகிற ரோடு அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு, ஃபுல்லாக ஜோல்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் போனால் ஒரு காடு, பெரிய காடு, ஏறுறோம் இறங்குறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிங்கிள் ரோடு. எங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா பைபாஸே வரல, ஒரு 300-400 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். அப்பயே ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான். ஃபுல்லாக போகுது சிங்கிள் ரோடாகவே போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் ஒன்றும் அது அடாப்ட் ஆகல, ஃபஸ்ட் டைம் வரோம்ல. ஸோ அதனால் ரொம்ப ஒரு இதாகி போச்சு, ஒரு ஒருத்தான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பாலங்கீர் வந்து அதுக்கப்புறம் தாங்க மெயின் ரோடே வந்துச்சு. 100 மீட்டர் 200 மீட்டர் போவோம், ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பாங்க. மறுபடியும் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் மறுபடியும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர். அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 1 ஸ்பீட் பிரேக்கர் கண்டிப்பாக இருக்கும். 1-2 இருக்காது, அப்படியே வரிசையாக போட்டிருப்பாங்க. 5, 6, 7, 8 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்ல ஒன்றா, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. மண்டே காஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வேணாடா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. கரெக்டாக ஓனரும் அதனால மீதி அவ்வளோவா சரியாக ஆகலை. ஏன்னா அந்த ரோடு நாங்கள் கட்டாக் ஓட்டினப்போ மைலேஜ் 4.2 4.3 அந்த ரேஞ்சில் வரும்.
இதில் வந்து 3.7 3.6 அந்த மாதிரி தான் மைலேஜ் இருந்துச்சு. சரி மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுது அதனால சரின்னு சொல்கிறீங்க, வேணாம் நம்ம ரெகுலராக இந்த பக்கம் ஓட்டிக்கலான்ட்டு மறுபடியும் அந்த பக்கம் போயிட்டோம். நம்ம புது ரோடு என்றைக்குமே ஃபஸ்ட் நாடே அடாப்ட் ஆக முடியாது. அந்த பக்கம் லோடு மறுபடியும் இந்த பக்கம் ஏற்றனோடனே எங்களுக்கே மறுபடியும் அதே வாடா இந்த சந்திரமுகி படத்தில் அந்த வீடா ரொம்ப ஆபத்தான வீடாச்சு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி போய் அதுக்கப்புறம் பாலகிலேருந்து ஜார்ஜிகூடா போனோம், சம்பல்பூர் போனோம், அப்படியே ஓட்ட அதுக்கு அப்போ தான் அந்த முதல்ல அந்த பக்கம் அவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது, இந்த பக்கமும் இவ்வளோ இது மக்கள் இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக இருக்குது. ஃபுல்லாக காடு, ஒரு காட்டுக்குள்ளே ரோடு போயிட்டே இருக்குது அப்படி தான் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்களுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள் ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது. இந்த பக்கம் வீடே அவ்வளோவா பார்க்கவே முடியாது. இருக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஒரு சின்னதாக ஒரு கிராமம் இருக்கும். இந்த பக்கம் மக்கள் இருக்காங்க, இந்த பக்கமும் ஒரு உலகம் இருக்குது. அதாவது ஒரிஷாவுக்கு சிட்டி சைடு, அந்த பக்கம் கட்டாக்கு வந்து ஃபுல்லாக சிட்டி சைடு, இந்த பக்கம் ஃபுல்லாக கிராம சைடு. கிராமம்னா ஃபுல்லாக காடுங்கள் இந்த பக்கம். ஸோ ஒரிஷாவுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஃபேஸ் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஃபேஸ் இருக்குது. அப்புறம் ஓட்ட இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு மைலேஜ் வர ஆரம்பிச்சிது, ஓரளவுக்கு அப்புறம் மீதியாக ஆரம்பிச்சிது, அப்புறம் ரெகுலராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த வண்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கம் தான் ஓட்டுறோம். ஏன்னா கட்டாக்கே அதிகமாக போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கம் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இது முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த லைனை ஓட்டும் போது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, இல்லை நீங்கள் வந்து இந்த லைனை ஓட்டியிருக்கீங்களா, ஓட்டும் போது எப்படி இருந்துச்சு அனுபவம், ஸோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இப்போ அந்த லைன் கம்பேர் பண்ணி எனக்கு இது பெட்டராக தோடுது உண்மையாலுமே. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிளாக இருந்துச்சு, அப்புறம் ஓட்டு பழகினதுக்கப்புறம் அது வந்து போர் அடிக்குது. இதுதான் நல்லா இருக்குது. எதனாலன்னா இந்த பர்சனை டக்குனு மேலே பார்த்துட்டு நம்ம ஒரு பர்சன் நினச்சிட்டேங்க. ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக பைபாஸ்லேயே ஓட்டுறோம். நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டால் ஃபுல்லாக பைபாஸ்லேயே ஓட்டு ரொம்ப ஒரு இதாகிடும். ஆனால் இந்த பக்கம்னா சிங்கிள் ரோடு ஓட்டுறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஃபுல்லாக. அது இந்த மாதிரி டைமில் பாருங்களேன், கிளைமேட் நல்லாயிருக்கும், அழகாக மாடு பசுமையான உலகத்தை ரசிச்சுக்கிட்டு. அங்கே ஒரு வீடு இருக்கா, அதுக்கடுத்து அங்கே தான் ஒரு வீடு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்களேன். நம்மளா நல்லா கிராமத்தில் வளர்ந்தவன். நம்ம கிராமம்னா பக்கத்துலேயே வீடு இருக்கும், ஏதாவது குழம்பு வைக்கல, எங்கே கொஞ்சம் குழம்பு கொடுங்க, எங்கே கொஞ்சம் வெங்காயம் கொடுங்க, எங்கே கொஞ்சம் பூண்டு கொடுங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் போய் பசங்களோட விளையாடுறது, ஜாலியாக பக்கத்தில் போய் பேசுறது, டிவி பார்க்குறது, அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த ஊரில் அந்த மாதிரி கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் 6 மணி 7 மணி ஆச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. என்ன ஒன்றுனா இதில் ப்ளஸ் என்னென்னா ஃபுல்லாக வந்து நேச்சுரல் தான், ஃபுல்லாக விவசாயம் தான் இந்த பக்கம்லாம். ஸோ அக்ரிகல்ச்சரே இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது டெய்லியும் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கவங்க 99% வந்து கண்ணாடி ஸ்பெக்ஸ் போடவே மாட்டாங்க. நீ நல்லா பாருங்கள், கிராமத்து சைடில் விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து அதிகபட்சம் ஸ்பெக்ஸு கண்ணாடி போடவே மாட்டாங்க. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க அதிக பேர் கண்ணாடி போட்டு பார்ப்பீங்க. எதனால்னா இவங்க ஃபுல்லாக டெய்லியும் இந்த பசுமையாக பார்க்குறாங்க, டெய்லி க்ரீன் லேண்டே பார்க்குறாங்க. ஸோ அவங்க அப்படியே அதில் இருக்கும்போது அந்த கண் வந்து அதுக்கு வந்து பவர் ஏறும். எக்ஸாக்டாக தெரியல, நான் பட் இது உண்மைன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணுக்கு வந்து பவர் ஏறணும், அந்த பவர் குறையாதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த நேச்சுரலாக இருக்கிற போது நம்ம வந்து சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக வந்து டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, அப்புறம் அக்சசரிஸ் இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் பார்க்குறோம்ல, எலக்ட்ரானிக்கல்ஸ் ஐட்டம்லாம் பார்க்குறதுனால நம்ம கண்ணு கெட்டு போய் பவர் குறைஞ்சி அப்புறம் நம்ம கண்ணாடி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்களும் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் அதில் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயற்கை ரசிங்க, விவசாயத்தை அடிக்கடி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது காடுகள் இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். ப்ரோ எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, ஆனால் பண்ண முடியறதில்லை, எனக்கு நேரம் செட் ஆக மாட்டேங்குது, என் வேலை அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாரத்தில் ஒன்று ஏதாவது ஒரு லீவ் கிடைக்கிற எப்பயாவது உங்கள் தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு இது மாதிரி போய் அது மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதோட உலகமே வேறு மாதிரி இருக்கும். நான் சொன்னல கைஸ், அந்த பக்கம் வந்தால் குளிர் அடிக்குது, இந்த பக்கம் வந்தால் வெயில் அடிக்குது. ஒரிஷாலையும் சரி ஆந்திராலையும் சரி பகலில் வெயில் போட்டு பட்டை கிளம்புது, நைட்டில் குளிர் போட்டு அதே மாதிரி டபுளாக பட்டை கிளம்புது. பகலில் இதே மாதிரி பலினோட சுற்றுறது, நைட்டில் அந்த சட்டை எடுத்து மாட்டேங்கிறது, பெட்ஷீட் போட்டு படுத்துக்கிறது, அப்படியே அந்தளவுக்கு குளிர் எடுக்குது. நைட்லாம் ரொம்ப குளிர், ரொம்பலாம் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு நல்லா குளிர் இருந்துச்சு. நான் நைட்டில் சொல்லியிருப்பேன் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டு கொஞ்சம் இருக்குது, நம்ம அது கொஞ்சம் போட்டு அடாப்ட் ஆகிக்கணும். உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு டவுட் கேட்குன்னு நினச்சேன் கைஸ். இப்போது நீங்கள் நம்ம ப்ளாக்லாம் பார்க்குறீங்களா, எத்தனையோ வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பார்ப்பீங்க, நம்ம வீடியோஸும் பார்க்குறீங்க. ஏன்னா டிரைவிங் ஃபீல்டு பிடிக்கும், அந்த டிரைவரோட லைஃப் பிடிக்கும், வண்டி ஓட்டுறது பிடிக்கும்ன்றனால பார்க்குறீங்க. நீங்கள் எந்த இடத்துல ஸ்பார்க் ஆச்சு உங்களுக்கு? உதாரணத்துக்கு எங்கள் அப்பா டிரைவர், அதனால் எனக்கு டிரைவர் பிடிக்கும். இல்லைன்னா சின்ன வயசுலேயே எனக்கு டிரைவர் ஆகணும்னு ஆசை. இல்லைன்னா நான் ஒரு பஸ்ஸில் போனேன், அந்த டிரைவர் வந்து செம்மையாக இருந்தார், அவர் ஓட்டுற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதில் நானே டிரைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இல்லைன்னா எனக்கு வந்து ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து லாங் போகணுன்னு ஆசைப்படுவேன், அதே நான் வண்டி ஓட்டு போகணுன்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால் எனக்கு டிரைவிங் பிடிக்கும். அப்படின்னு என்ன உங்களுக்கு எதில் உங்களுக்கு வந்து எந்த ஸ்பார்க்கில் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து டிரைவர் பிடிச்சிது? ஸோ அது கமெண்டில் சொல்லுங்கள்.
எனக்கு வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது சம்திங் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு டிரைவிங் ஃபீல்டு பிடிக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க 90% ஃபுல்லாக டிரைவர் தான். பக்கத்து வீட்டு டிரைவர், எதிர்த்து வீட்டு டிரைவர், பின்னால் வீட்டு டிரைவர், எல்லாருமே டிரைவராக தான் இருப்பாங்க. 10% எலக்ட்ரிஷியனு, அப்புறம் மெக்கானிக்கு, அப்புறம் வந்து இந்த தச்சர், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ 90% டிரைவர். அது மட்டும் இல்லாமல் நானே சின்ன வயசில் என்ன பண்ணுவேன், தட்டு இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கு முன்னால் ஸ்டேரிங் மாதிரி இப்படி திருப்புறது, ஒரு குச்சி எடுத்துக்குவேன் கையில், எனக்கு குச்சை கீரை மாதிரி போட்டுட்டு ஆட்டுறது. அப்படியே என் மைண்டுக்குள்ளே அப்படி இது அது மைண்டுக்குள்ள நான் டிரைவர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இது பண்ணுவேன். ஒரு கார் பொம்மை கார் வாங்கினா கூட ரிவேர்ஸ் வா, அதாவது டக்குன்னு இப்படி திரும்ப மாட்டேன், ரிவேர்ஸ் வந்து இப்படி திருப்புறது, படி ரிவேர்ஸ் வந்து இப்படி திருப்புறது, அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே அதிலே ஊறி நம்ம டிரைவராக தான் ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் சின்ன வயசுலேயே வேலைக்கு வந்துட்டேன், இந்த டிரைவிங் ஃபீல்டு வந்துட்டேன். ஸோ இது நான் உங்கள் சைடு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். காய்ஸ் சமையலாம் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ஒருத்தர் ரோடு மேலே நிறுத்தி இப்படி பண்ணியிருக்காரு பாரு. ஆனால் உங்கள் பேருண்ணா? கார்த்தி. ஸோ இவர் நம்ம ஃபாலோவர். வண்டி குறுக்கா போட்டு நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்காரு. நீங்கள் எங்கே போகிறீங்க? கடலூரா? நீங்கள் எங்கே போகிறீங்க? பாண்டி போகிறீங்களா? என்ன லோடு? ஸ்டீல் பார்ஜ்? ரைகரா? ஓகே ஓகே. பின்னாலே போகிறீங்களா? ஓ ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா பார்ப்போம். அட என்னாச்சு, நாங்கள் நிறுத்தி சமைச்சிட்டு வண்டி எடுக்கலான்னும் போது வண்டி குறுக்க போட்டார். என்னடா அது தமிழ்நாட்டு வண்டி சரி தமிழ்நாட்டு வண்டி தான் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் நவீன் தானே அப்படின்னாங்களா அப்படின்ட்டு. என்னங்க அடையாளமே தெரில, என்ன கேரில் போகிறேன்னே தெரில. என்னங்க வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கீங்க, நேரில் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னாரா? இல்லை நான் நேரில் அப்படி வீடியோவில் அப்படி தானே இருக்கும் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு அவர் கிளம்புனார். குறுக்கா போட்டுன்னு எனக்கு ஷைட் என்னன்னா அதுக்காக இப்படியாண்ணா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
ஆரம்பிக்கும் இடம் தெரியாதே, ஓடிவா ஓடிவா ஓடிவா. காய்ஸ் மணி வந்து 6 மணி ஆக போகுது. எங்கே இருக்கோம்? நான் என்ன இப்படி வளர்றேன்? நவரங்கப்பூருக்கு ஒரு சாரி என்ன ஆச்சு திடீர்னு தெரியல இப்படி வளர்றேன்னு. நவரங்கப்பூருக்கு நவீன சால்வா பொறுமை ஏன் பதட்டப்படுறேன். நவரங்கப்பூர் தாண்டி ஒரு 10-20 கிலோமீட்டர் தாண்டி நிற்கிறோம். அம்பானிக்காடுக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். எதுக்கு இங்கே நிறுத்திருக்கோன்னா, நம்ம வண்டி அந்த பக்கம் நிற்கிது. எதுக்கு நிற்கிதுன்னா, அங்கே பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸு தாண்டி அந்த பக்கம் ஒரு பங்க் இருக்குது 100 மீட்டரில். அந்த பங்க்கில் ஆர்டிஓ நிற்கிறாங்க. ஸோ போனால் 500 ரூபா டோக்கன் போடணும். ஸோ அதனால் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ இது சாப்பிட்டு ஒரு 8-9 மணிக்கு எடுத்தோம்னா அவங்களும் போயிடுவாங்க, நம்மளும் ஃப்ரீயாக போகலாம். அதனால தான் நீங்கள் இந்த பக்கம் வரீங்கன்னா இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த நவரங்கப்பூர் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டரில் ஆட்டோ நிற்பாங்க பங்காண்ட. நவரங்கப்பூருக்கு முன்னால் ஜெய்ப்பூருக்கு நவரங்கப்பூருக்கு நடுவில் ஒரு ஆட்டோ நிற்பாங்க. ஸோ அங்கேருந்து வரும்போதே கேட்டுக்குங்க. கேட்டு ஆட்டோ நின்னாங்கன்னா முன்னாடி நிறுத்திடுங்க. அதே மாதிரி இங்கே இருப்பாங்க. அப்புறம் அந்த பக்கம் இருப்பாங்க அம்பானிக்காடு தாண்டி. ஸோ அந்த ஒரு வி ஷேப்பில் இருக்கும். அங்கே இப்போ இருப்பாங்கன்னு தெரில. நான் இருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 6 மணிக்கு மேலே ஆர்டிஓ அம்பானிக்காடு இறங்குறோம். அம்பானிக்காடு மணி 7 மணி ஆகுது. இருட்டில் ஒன்றுமே தெரியலைங்க. இப்போ தெரியுதா வலிச்சு நின்று. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அங்கேருந்து வரும்போது மேடாக இருக்குது, இங்கேருந்து வரும்போது இறக்கமாக இருக்குது. மேடு இறக்கமாக இருக்குது, எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி அது ரோடு அப்படின்றது எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த சைடில் இறக்கத்தில் இருக்கா, இல்லை அந்த சைடு ஃபுல்லாக மேட்டில் இருக்கா, இல்லை ரோடே அப்படி தானா அந்த மாதிரி. காய்ஸ் எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் அதை யோசிச்சிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் கம்பல்சரி ஒரு கார்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம மைசூர் போகிறோன்னா திம்பங்காடு, இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா தொப்பூர் காடு. ஸோ அந்த மாதிரி இன்னும் எங்கெங்கே இருக்குது. இப்போ ஒரிசான்னு வந்துட்டு அந்த பக்கம் ரம்பா காடு, இந்த பக்கம் வந்துட்டு அம்பானி காடு. ஸோ எல்லாம் இத்தனை காடு இருக்குது. எல்லா ஸ்டேட்லையும் ஒவ்வொரு காடு கம்பல்சரி இருக்குது. ஆனால் அது ஏன் இருக்குது, அது எதனால்? அந்த காட்டுக்குள்ளே தான் ரோடு போடணுமா, இல்லை காட்டை சுற்றி அது ஓரமாக ரோடு போட முடியாதா, இல்லை கம்பல்சரி ஒரு காட்டில் ஒரு ரோடு இருந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் போடுறாங்களா? இது என்ன கால்குலேஷனே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும். அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் கிருன்னு சுற்றி இறங்கிட்டு இருக்கிறோம் அம்பானிக்காடு. ஆனால் இது திம்பங்காட்டு அளவுக்கு இது ரொம்ப டேஞ்சரா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு டேஞ்சர் இல்லை. ஆனால் அதில் ஒரு 60% இது கொஞ்சம் டேஞ்சர், டிஃபிகல்ட்டு தான். அப்படியே வரும்போது சரி, போகும்போது சரி, ஏறும்போது கூட ஃப்ரீயாக ஏறில. அந்த இறங்கும்போது டவுனில் இறங்கும் போது தான் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக கட் பண்ணணும். ஆப்போசிட்டில் வண்டி வராத வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக இறக்கலாம். ஆப்போசிட்டில் வண்டி வச்சுன்னா ரோடில் இருக்குது சொல்கிறேன்.